எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அணுசக்தி நடவடிக்கைகளை கைவிட மாட்டோம் என ஈரான் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த போரில் அமெரிக்கா நுழைவதால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பேரழிவு ஏற்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் 10வது நாளை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்காவும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. 3 அணுசக்தி மையங்களை முற்றிலும் தகர்த்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை ஒப்புக்கொண்டுள்ள ஈரான் பெரிய அளவில் தாக்குதல்கள் நடைபெறவில்லை என தெரிவித்துள்ளது. அணுசக்தி மையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் வசித்து வரும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஃபர்டவு அணுசக்தி நிலையத்தின் செயற்கைக்கோள் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள ஈரான் முக்கிய அணுசக்தி மையங்களை இடமாற்றிய பிறகே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அணுசக்தி நடவடிக்கைகளை கைவிட மாட்டோம் என்றும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த போரில் அமெரிக்கா நுழைவது பெரும் அழிவை ஏற்படுத்தும் என ஈரானின் உச்ச தலைவர் காமேனி எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அணுசக்தி மையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலால் வளைகுடா நாடுகளில் எந்த கதிர்வீச்சு அபாயமும் கண்டறியப்படவில்லை என சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் ஆபத்தானது என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார். இது பிரச்சனையை அதிகரிக்கும் செயல் என்றும் மோதல் எல்லையை மீறி செல்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ராணுவ நடவடிக்கை தீர்வை தராது என்றும் அமைதி மட்டுமே ஒரே நம்பிக்கை என்றும் குட்டரஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு மெக்சிகோ, கியூபா, சிலி, வெனிசுலா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.